அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பயிற்சி பலன்கள் 2019 2020. இந்த ராகு கேது பயிற்சியில் ஜோதிடத்தின்படி ராகு மற்றும் கேது இருவரும் சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்த இரு நிழல் கிரகங்கள், அதாவது சாயா கிரகங்கள் என்று அழைப்பார்கள். அவர்களுக்கு என்று தனித்தோற்றம் எதுவும் இல்லைங்க. அவர்களது இயக்கம் எப்பொழுதுமே பின்னோக்கிய நிலையில்தான் இருக்கும். ராகு கேது பயிற்சி என்பது ஒரு ராசிக்கு 18 மாதங்களாக இருக்கும். இந்த கிரகங்கள் பெயர்ச்சியின் பொழுது உறுதியான சில மாற்றங்களை கொண்டு வருவார்கள். அந்த வகையில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 7, 2019 அன்று ராகு மிதுன ராசியில் இருந்து புனர்வசு நட்சத்திரத்திற்கு பயிற்சி அடைகிறார். கேது தனுசு ராசியின் உத்திராட நட்சத்திரத்திற்கு பயிற்சி அடைகிறார். இந்த நிகழ்வே ராகு கேது பயிற்சி எனப்படும். அந்த வகையில் சிம்ம ராசி நேயர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள். அந்த வகையில் ராகு பயிற்சி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம். இதுவரை ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் 11ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். 11ஆம் இடத்திற்கு பயிற்சி அடையும் ராகுவினால் செல்வ மலம் மேம்படுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைகள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். புதிய நபர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க. அந்த வகையில் நீங்கள் எதிர்பாராத லாபங்களை அனுபவிப்பீர்கள். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு இடையான உறவு மலர்ச்சி பெறும். அவர்களின் ஆதரவை பெற்று நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். வேலையில் வளர்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு விரைவான முன்னேற்றம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படும் தவறான புரிதல்கள் மென்மையாக தீர்க்கப்படும். உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்பத்திலிருந்து நல்லுறவு மற்றும் ஆதரவு கிடைக்குங்க. அயல்நாட்டு பயணம் அல்லது அயல் நாட்டவர் மூலமாக நீங்கள் செல்வத்தை குவிப்பீர்கள். இந்த ராகு பயிற்சி ஓரளவுக்கு செல்வம் தரும் பயிற்சியாகவே அமையுங்க. கேது பயிற்சி பலன்கள். இதுவரை ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த நிகழ்வு உங்களுக்கு கலைகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் உண்டாக்கும். அரசு தொடர்பான காரியங்களில் நிதானம் வேண்டுங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் விரயங்கள் ஏற்படும். எந்த செயலையும் செய்யும் பொழுது நன்கு சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி பின்னர் சரியாகும். வீட்டில் குழந்தைகளுடன் நல்லுறவை பேணுங்கள். அவர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் ஆலோசனைகளையும் அறிவுரையும் வழங்குங்கள். இது பயப்படும்படியான காலகட்டம் இல்லை என்றாலும் பாதுகாப்பாக இருப்பது மிகவும் சிறந்ததுங்க. அதேபோல் இந்த ராகு கேது பயிற்சியில் பெண்களுக்கு அவர்களின் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும். மனசுக்கு விரும்பிய இடத்தில் சாதகமான வரன்கள் அமையும். பெற்றோர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. பணிபுரியும் இடத்தில் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்குங்க. இந்த ராகு கேது பயிற்சி பலனில் மாணவர்களுக்கு கல்வி பயிலும் மாணவர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனத்தை குறைத்து கவனத்துடன் படியுங்கள். தேவையற்ற சிந்தனைகளால் மனதில் குழப்பங்களும் கவலைகளும் ஏற்படக்கூடும். உடன் இருப்பவர்களிடம் எண்ணங்களை பகிர்வதன் மூலம் தெளிவு பிறக்குங்க. இந்த ராகு கேது பயிற்சியில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம்: ராகுக்கும் கேதுவிற்கும் அர்ச்சனையும் அபிஷேகமும் ஹோமமும் மற்றும் பூஜையும் ஆகியவற்றை நடத்தி அவர்களை துதியுங்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையுங்க. அதே போல சாயா கிரகங்களான ராகு மற்றும் கேதுவின் ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள். மனதிற்கு நிம்மதியை கொடுப்பதாகவே இருக்கும். நண்பர்களே, அடுத்த ராசி நேயர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.